தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரிஸ்ல இப்ப சமீபமா நடந்த குண்டுவெடிப்புகளை பற்றியும் தீவிரவாத தாக்குதலை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்திய இயக்கம் ISIS என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம். இந்த ISIS ஏன் அப்பாவி மக்களை பாரிஸ் நகரத்தில் தாக்க வேண்டும், சம்பந்தமே இல்லாமல் ஏன் இதை செய்ய வேண்டும், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் என்ன, இந்த நாள் நமக்கு வரப்போகக்கூடிய சிக்கல்கள் என்ன, குறிப்பாக தமிழர்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ISIS பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இந்த தமிழர்கள்ட்ட நான் திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது நியூயார்க் நகரத்தில் நடந்த, அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல். இதை பத்தி நம்ம பேசணும். இரட்டை கோபுர தாக்குதல் என்பது உலகத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம். இது சார்ந்த நிறைய கருத்துக்கள் இணையதளத்தில் இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒசாமா பின் லாடன் 2 விமானங்களை பயன்படுத்தி அந்த இரண்டு கட்டடங்களையும் இடித்தார் என்று ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை உண்மை அல்ல, இதுதான் உண்மை. அதை இடித்தவர்கள் அந்த 2 கட்டிடங்களையும் விமானத்தை தாக்கியெல்லாம் இடிக்கவில்லை. ஒரு சாதாரணமாக ஒரு விமானம் மரத்துல மோதினா கூடி விமானம் தான் சேதமாகுது இல்லையா, மரம் அப்படியே நிக்குது. நீங்க இல்ல நிறைய பார்த்திருப்பீங்க, காட்டுக்குள்ள விமானம் கிராஷ் ஆகி போய் பார்த்திருப்பீங்க. அப்படி விமானம் ஒரு சாதாரண ஒரு அலுமினியம் ஃபாயில்ல செய்யப்பட்ட ஒரு தகரம் தான். அது அடித்து ஒரு கட்டிடத்தை, அதாவது ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு இரும்பால், அதுவும் சுத்திகரிக்கப்பட்ட இரும்பால் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது இடித்தது என்று சொல்வது ஒரு அபட்டமான பொய். வெடிகுண்டுகளை வச்சுதான் இடித்தார்கள். இதை திட்டமிட்டே செய்தவர்கள் அமெரிக்காவில் வங்கி முதலாளிகள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெடரல் ரிசர்வ் வங்கி, அமெரிக்காவுடைய டாலர்களை பிரிண்ட் அடிக்கக்கூடிய பெடரல் ரிசர்வ் வங்கி என்பது ஒரு தனியார் வங்கி. அந்த தனியார் வங்கியை இயக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள். யூதர்கள்னா உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தக்காரங்க, இஸ்ரேல் நாட்டு மக்கள், அவங்க யூதர்கள். இந்த யூதர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளையும் இயக்குகிறார்கள். உண்மையை சொல்ல போனா நம்மளுடைய இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி கூட இந்த யூதர்கள் தான் இயக்குறாங்க. இந்தியாவோட ரிசர்வ் வங்கியும் கூடி நேஷனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரைவேட் வங்கியா தான் இருக்கு. ஒரு குருட்டுத்தனமா நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த வங்கிகள் எல்லாம் பிரைவேட் வங்கிகள். இந்த வங்கிகள் தான் உலக நாடுகளுக்கே பணம் அடிக்கும். ஏன் இந்த வங்கி முதலாளிகள் அந்த இரட்டை கோபுர தாக்குதலை நடத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பேர் ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொய்யை மக்களிடம் சொல்லி பரப்புவதற்காக. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு உலகம் முழுக்க இந்த வங்கிகளை கிளை பரப்பி வைக்கிறாங்க. உலகம் முழுக்க பல வங்கிகள் இந்த யூதர்களால் நிறுவப்படுகிறது. இந்த வங்கிகளுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரே மதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கி முறைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மதம் இஸ்லாம் மட்டும்தான். காரணம், இஸ்லாம் மதம் வட்டிக்கு கொடுத்தலையும் வட்டிக்கு வாங்குவதிலையும் தடை செய்கிறது. இந்த வங்கிகளுடைய அடிப்படை வருமானமே வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிறது மட்டும்தான். அதனால இது திட்டமிட்டே முகமது நபிகள் யூதர்கள் தான் அந்த காலத்துல அந்த அரேபிய மக்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். அவர்கள் இந்த பணத்தை, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு வட்டிக்கு காசு கொடுத்து பிழைக்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் வட்டிக்கு காசு கொடுக்கறவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து அரேபிய இன மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக இந்த யூதர்கள் செஞ்ச யுக்தியை முறியடிப்பதற்காக இஸ்லாம் மார்க்கம் உருவாகும் பொழுதே முகமது நபிகள் திட்டமிட்டு வட்டி கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதுதான் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நாடுகள் கடைபிடித்தன. இப்ப நிறைய நாடுகள் அதை விட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் அவங்க உள்ள புகுந்து அந்த நாடுகளுடைய உண்மையான தலைவர்களை கொன்று விட்டு அதற்கு பதிலாக இவர்களுடைய பப்பட்டுகளை, இவர்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஆட்களை அங்க நிறுவிட்டு வருவாங்க. நிறுவி இன்னைக்கு ஒரு போலியான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல. அப்படி அந்த இஸ்லாமிய மக்கள் இவங்களுக்கு கட்டுப்படாத இஸ்லாமியர்களை என்ன செய்வாங்கன்னா, தீவிரவாதிகள் முத்திரை குத்தி காமிச்சிருவாங்க. அப்படிதான் தாலிபான்களை இவங்களுக்கு தீவிரவாதி முத்திரைகள் குத்துனாங்க. தாலிபான்கள் ஒரு பேர் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். அவங்க அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு இவங்களுக்காக சண்டை போடுறாங்க, பிரச்சனை, அவங்க உள்ளூர் பிரச்சனை. இவன் போய் மூக்க நுழைச்சிட்டு அவங்கள தீவிரவாதிகள்னா சரி. இப்ப தாலிபான்களை அந்த நாட்டில இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல போப்பே அப்படிங்கிற ஒரு போதை மருந்து, அந்த ட்ரக், அந்த போதை பொருளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல.
அந்த போதைப் பொருளுக்கும் எதிரானது இஸ்லாம். இஸ்லாமியர்கள் வந்து குடிக்க கூடாது, தம்மடிக்க கூடாது, இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கமே சொல்லுது. போதைக்கு அடிமையாக கூடாது. இப்படி இருக்கிறவங்க வந்து இஸ்லாம் மார்க்கமே சொல்கிறது அப்பாவி மக்களையும் கொலை செய்யக்கூடாது என்று. சரிங்களா? அதனால இப்ப கொலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது. இஸ்லாமியர்களை பயன்படுத்தி இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமை வந்து ஒரு தீவிரவாத மதம் அப்படின்ற போன்ற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் இந்த யூதர்களால் நடத்தப்படக்கூடிய ஊடகங்கள் மத்தியில காமிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த யூதர்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய தொலைக்காட்சிகள்லயும் இவங்களுடைய ஊடகங்கள்லயும் தொடர்ச்சியாக இஸ்லாமிய எதிர்ப்பை முன்வைப்பாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்லாமுடைய இந்த வட்டி எதிர்ப்பு மற்றும் இந்த யூத இனத்திற்கு எதிரான சில கோட்பாடுகள் இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள இருக்கு. அப்ப இஸ்லாமை வளர விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய சதிதான் இந்த இது போன்று இது. அப்ப உலகம் மத்தியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி, அது போலவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்களை, நம்ம விடுதலை புலிகளையும் இந்த 2001 நடந்த அந்த இரட்டை கோபுர இடிப்புக்கு பின்னாடி தான் தீவிரவாத இயக்கம்னு சொல்றாங்க. போராட்ட இயக்கங்கள் அத்தனையிலும் தீவிரவாத இயக்கம்னு சொல்லி முத்திரை குத்தி இந்த ஒரு பொய்யான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி அந்த செயலை செய்கிறார்கள். இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன். அப்படி இந்த பாரிஸ்ல நடந்த இந்த தாக்குதலும் ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன், ஒரு பொய். இது வந்து ஐஎஸ்ஐஎஸ் என்ற தீவிரவாத இயக்கமே, மக்கள் இறந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அந்த மக்களை கொன்றது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தை இயக்குவது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துடைய தலைவர் அபுபக்கர் அல் பாக்தாத்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரே ஒரு யூதன். அவருடைய ஒரிஜினல் பெயர் வந்து சிமோன் எலியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமோன் எலியட் அவருடைய உண்மையான பெயர். அவர் வந்து ஒரு பச்சை யூதன். அவர் என்ன தன்னை ஒரு இஸ்லாமியர் போல காமிச்சுக்கிட்டு, இது இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற இயக்கமே ஒரு போலி இயக்கம், இதற்கு எங்கிருந்து ஆயுதம் வருகிறது, இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தெளிவா வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, G20 நாடுகளை பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள் தான் ஐஎஸ்ஐஎஸ் உடைய வளர்ச்சிக்கும் பெரும் காரணமாக இருக்கிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ் உடைய வருமானம் வந்து எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக வருகிறது. அந்த எண்ணெயை வாங்குபவர்கள் இந்த G20 நாடுகளை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்கா தான் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆயுத உதவி செஞ்சதுங்கிறத ரஷ்ய அதிபர் பதிவு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய பயணிகள் விமானத்தை ஐஎஸ்ஐஎஸ் தாக்குது. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவை இப்பொழுது உலக போருக்கு அழைக்கிறார்கள். யார் அழைக்கிறா? இஸ்ரேல் நாடும் அமெரிக்காவும். இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதி. 3ஆம் உலக போரை தொடக்குவதற்காக எப்படியாவது 3வது உலக போரை தொடங்கிடணும். ஏன் அப்படி தொடங்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த இலுமினாட்டிகள், அதாவது இந்த யூத பயங்கரவாதிகளை பற்றியான சில விஷயங்கள் வெளியில தெரிய வருது மக்கள்கிட்ட. இணையதளம் வந்ததுனால நிறைய பேர் இந்த யூதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இந்த யூதர்கள் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீய செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் என்ற இந்த புரிதல் நமக்கு வர இன்னைக்கு இந்த இணையதளம் தான் காரணமா இருக்கு. அப்ப இந்த இணையதள யுகத்துல எப்படியாவது ஒரு மாபெரும் உலகப்போரை கொண்டு வந்து அதற்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒற்றை ஆட்சியின் கீழ், இந்த யூதர்கள் அதாவது இஸ்ரேல் நாட்டின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த 3ஆம் உலக போருக்கான ஒரு தேவையா இருக்கு. அப்ப இந்த 3ஆம் உலக போரை தொடக்குவதற்காக திட்டமிட்டே ரஷ்யாவை போருக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் கண்டிப்பா போர் செய்யும். ஏன் செய்யும் பாத்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா அவங்க செய்யாட்டி அவங்களுடைய நாடு அழிக்கப்படும். அதிலும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதனால அவங்க திட்டமிட்டு அவங்களும் போர் செய்வாங்க. இப்ப அவங்க தனியா வர மாட்டாங்க, அவங்க நார்த் கொரியா இதெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அவங்க கூட சைடு வரும்போது இப்போ ஒரு மாபெரும் உலக போர் வரும். அப்ப இந்த மாபெரும் உலக போர் வரும் பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இப்போதைக்கு இந்தியாவோட நிலைப்பாட்டை நம்ம பார்க்கணும். இப்ப பாரிஸ்ல அந்த பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எதிராக நம்ம இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சது? என்ன சொல்லி எல்லாரும் துக்க அறிக்கைகள் தான் கொடுக்குறாங்களே ஒழிய ஒரு அரசியல் நிலைப்பாடு இந்தியா எடுக்கிறதே இல்லை இப்ப எந்த உலக பிரச்சனைகளிலும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தன்னுடைய நாடு என்ற அந்தஸ்தை இழந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அது இப்போ ஒரு மார்க்கெட். இந்தியா என்பது ஒரு மார்க்கெட். அதனாலதான் மேட் இன் சைனா, மேட் இன் அமெரிக்கான்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது மேக் இன் சைனா, மேக் இன் அமெரிக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா தயாரிக்காதாமா, இந்தியால வந்து தயாரிக்கணுமாமா. அதையும் அவன் வீட்லயே தயாரிச்சுக்குவானே. இது ஏன் இப்படி தயாரிக்கிறதுக்கு உள்ள கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா,
அவன் நாட்டுல அவனோட மக்கள் வந்து அறிவாளிகள், அந்த இதெல்லாம் வச்சு அங்க தயாரிச்சாங்கன்னா அங்க அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ங்கிறதுக்காக தொழில்நுட்ப இதெல்லாம் இங்க தயாரிக்கிறதுக்குலாம் இங்கே கொண்டு வந்துருது. கார் தயாரிக்கிறதுக்கு இங்கே தான் வருவானுங்க. ஏன்னா கார் தயாரிக்கிறதுக்கு எத்தனையோ 1000 கேலன் தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. அந்த தண்ணி அவன் பயன்படுத்தணும். ஏன்னா அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு, நமக்கு தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குல்ல இங்க எல்லாம். அதனால இங்க வந்து இவனுங்க ஃபேக்டரி திறப்பானுங்க. நம்ம கவர்மெண்ட் இலவசமா தண்ணீர் தரும், இலவசமா மின்சாரம் தரும், அப்புறம் அந்த காரை நமக்கே விற்கும். கடைசியில எல்லா வழியிலயும் எல்லா ரோட்லயும் சுங்கச்சாவடி வச்சு வசூல் பண்ணுவானுங்க. ரோடு வந்து வசூல் பண்றானுங்க காசை. ஆனா கடைசியில ரோட் டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. எந்த ரோட்ல போறதுக்கு நமக்கு டாக்ஸ் கட்ட சொல்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அப்ப இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமே ஒரு மார்க்கெட் அரசாங்கம். இந்த மார்க்கெட் அரசாங்கம் திட்டமிட்டு இந்த கார்பரேட் நிறுவனங்கள், இந்த யூத இலும் நாட்டி கார்பரேட் நிறுவனங்களால இந்த மார்க்கெட் இயக்கப்படுது. அவன் தான் பொருள் விற்கிறான், அவன் தான் இந்த பொருளை நம்ம வாங்கவும் வைக்கிறான். அந்த பொருளை வாங்குறதுக்கு அவனே கடன் தரான். அந்த கடனை கொடுக்கறவனும் இந்த யூத பயங்கரவாத இலும் நாட்டிகள் தான். அப்ப சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு மாபெரும் டிராப்ல இருக்கோம். இந்த டிராப்ல இருந்து வர்றதுக்கு ஒரே வழி, இந்த ஒரு மாபெரும் மாயையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா சுய சார்பு பொருளாதாரம், விவசாயத்தை மையப்படுத்திய பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளும் இந்த பொருளாதார கொள்கையை முன்வைத்து நம்ம நாட்டுல நம்ம உற்பத்தி செய்யணும். தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி, நீங்க போடுற சட்டையா இருந்தாலும் சரி, பேண்டா இருந்தாலும் சரி, குல்லாவா இருந்தாலும் சரி, தொப்பியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் நமது நாடாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம நாட்டில் முதல் தரமான பொருட்கள் நம்ம நாட்டு மக்களுக்கே கொடுக்கப்படணும். அப்பதான் வந்து நம்ம உண்மையான சுதந்திர நாடு. நீங்க இங்க உற்பத்தி பண்ணி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இங்க இருக்கிறவனுக்கு ஒண்ணுக்கும் ஆகாத பொருளை கொடுக்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம டீ டஸ்ட் தான் குடிச்சிட்டு இருக்கோம். டீ நம்ம குடிக்கிறது இல்ல, டீ டஸ்ட். அப்ப இதுதான் நம்மளுடைய இழிவான நிலை. நாமெல்லாம் அடிமைகள். இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாம் அடிமைகள். இன்னைக்கு கூடாங்குளம்னு கட்டி வச்சிருக்காங்க, கூடாங்குள அணு உலை. இந்த அணு உலை நம்ம கேட்டோமா? இன்னைக்கு கூடாங்குள அணு உலையில இருந்து எத்தனை மின்சாரம் நம்ம எடுத்து கொடுத்துட்டாங்க சொல்ல முடியுமா? அரசாங்கம் தன்னுடைய இவ்வளவு நாங்க மின்சாரம் கூடாங்குளத்துல இருந்து உற்பத்தி செய்யறோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னைக்கு வேணாலும் கூடாங்குளத்துல ஆபத்து வரலாம். இன்னைக்கு 3ஆம் உலகப் போர் வருகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்தியா வந்து சண்டையும் போட வேணா, ஒன்னும் தேவையில்லைங்க. இந்தியால எவனா வந்து குண்டை போடுறான், நமக்கு என்ன பாதுகாப்பு? இந்த அணு உலை இருக்கு. இந்த அணு உலையில வந்து ஏதாவது நாளைக்கு ஒரு தாக்குதல் நடந்தா யாருக்கு என்ன, எப்படி நமக்கு எந்த அடிப்படையில் இந்தியா தன்னுடைய நாங்கள் பாதுகாக்கிறோம், தமிழர்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம நிக்கிறோம்? இந்தியா நம்மளை பாதுகாக்குமா? இது வரைக்கும் பாதுகாத்து எனக்கு தெரியல. இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்த மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையும் கூட அதை வெளியிலயும் கொண்டு வரதில்ல. அப்படியே கொண்டு வந்தாலும் அதை வந்து தமிழக மீனவர்கள் தான் சொல்றாங்க. அது இந்திய மீனவர்கள் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க பதிவு செஞ்சது கிடையாது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த இந்தியா என்ற ஒரு பெரிய கட்டமைப்பு பிராமணர்களால் இயக்கப்படுகிறது. இந்த பிராமணர்கள் வேறு யாரும் கிடையாது, இவர்கள் யூதர்கள். அதனாலதான் இன்னைக்கு ISIS பத்தி எல்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்ல. ISIS என்பது ஒரு போலியான இயக்கம், அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவதற்காக ISIS இஸ்லாமிய இயக்கம் போன்று காமித்து தோற்றத்தை காமிக்கிறார்கள். அதே போல இந்த கமலஹாசன் நமக்கு ISIS மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்து நம்ம கிட்ட காமிச்சிருவாங்க. நம்ம இஸ்லாமியர்களாவே தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம கிட்ட உளவியலா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உருவாக்குறவர்கள் யூதர்கள். அவர்கள்தான் உண்மையான பயங்கரவாதிகளாக இருக்கிறார்கள். அதனால நம்மளுடைய வரலாறு, அடிப்படை வரலாறு, உலகத்துல சுத்தி என்ன நடக்குது, இந்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒழிய, இப்ப ஒரு குண்டு வெடிப்பு நடந்த உடனே என்ன பண்றாங்க, உடனே இப்ப எதிர்ப்பு Facebookல ப்ரொஃபைல் பிக் மாத்துறது. மேக் இன் இந்தியா, அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக். மேக் இன் இந்தியானா என்ன? அது நல்ல திட்டமா? அந்த திட்டத்தினால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? இது இந்தியாவுக்கு உதவுமா உதவாதா? இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுமா பயன்படாதா? எதையும் நம்ம யோசிக்கிறது இல்ல. ஒரு பெரிய திட்டம் போல இந்தியான்னு வந்துருச்சா, இந்தியா இனிமே இந்தியானா நம்ம இந்தியாவுக்கு நம்ம உரிமைக்காக இது பண்றோம்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நாம் இருக்கக்கூடிய நிலை இழிவான நிலை. தான் ஒரு அடிமை என்பதையே உணராமல் அடிமையாக வாழ பழகி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறோம். ஒரு அடிமை வாழ்க்கையில இருக்கிறதே நம்ம பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையாக சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டால் கண்டிப்பாக நம் இனத்தை காக்க இயலாது. நம் இனம் என்று சொல்வது நான் இப்பொழுது தமிழர்களை சொல்கிறேன். இப்போது நாடாக இந்தியாவாக இருக்கிறது, தமிழர்களுக்கு தான் நான் இதை சொல்லுகிறேன். அது இல்லாம தமிழ் இஸ்லாமியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் தமிழர்கள் உங்களுக்கு மதம் தான் இஸ்லாமாக இருக்கிறதே ஒழிய நீங்கள் தமிழர்கள். இந்த பிராமணர்கள்
இந்த இந்திய அரசு என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசாகத்தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். தமிழர்கள் ஒருபோதும் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தது இல்லை, இருக்க போவதும் இல்லை.